ஒரு சைடு டீமு நான் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணேன். ஒரு சைடு டீம் வந்து அமுல் மேடம், ஒரு சைடு டீம் வந்து குமரேஷ் சாரோட டீம். ஓகேங்களா? அவர் சார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் அவர் வரல. அவர் அறிமுகப்படுத்தும்போது தான் அவரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த லேயரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக டீம் வேணும் அப்படிங்கும்போது அவங்களுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தவங்களை இந்த பிஸ்னஸ்குள்ளார கொண்டு வந்து அந்த டீமை டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000 பிவி சோர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த 6000 பிவி மூலயமா ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் முடிச்சாங்க. அவங்கள பேஸ் பண்ணி ஒருத்தர் பிரசிடென்ட் முடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரமும் தொடர்ந்து அந்த லேயரில் டாப்பில் இருக்கிற ஐடியில் சீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. இது வந்து நானாக செய்யணும்னா செஞ்சுருப்பேன். எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. காரணம் என்னென்னா இங்கே எல்லாருமே உழைக்கிறாங்க. அதுக்கு நடுவுலேயே வந்து இவங்க ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே ஆக்சஸ்க்காக சர்வீஸ் பண்ணுறாங்கன்றதுனால எனக்கு வந்து சுரேன் சார் கிட்ட இருந்து ஒரு விஷயம் வந்தது. அவங்கள சீரியாக ப்ரமோட் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை வெட்டி, அவங்க சீரியாக ப்ரமோட் ஆகிறதுக்கு சில வேலைகள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து தடுக்க வேண்டாம். அதனால் அவங்க சீரியாக ப்ரமோட் ஆகிறதுக்கு அவங்க முதல்ல ப்ராசஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணோம். அது வந்து அவங்களுடைய எண்ணம் செயல்பாடாக மாறிச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து அவர் வந்து பிரசிடென்ட் முடிப்பாருன்றது பிளானிங் அவருக்கும் கிடையாது. அதாவது அன்டில் டே 2 days பிஃபோர் முன்னாடி முதல் கொண்டு அவருக்கும் அந்த பிளான் கிடையாது. அவர் கீழே வந்தவருக்கும் பிளான் கிடையாது. பட் அவங்களோட எண்ணம் வந்து என்ன ஆச்சுன்னா சிஇடி முடிக்கணும், நான் சிஇடி முடிச்சா தான் காலேஜாக போகணும்னு உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்காக டீம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய டீமை வந்து பேச ஆரம்பித்தாங்க, நிறைய ப்ராசஸ் பண்ணாங்க. அவங்களுக்காக நானும் சில ப்ராசஸ் பண்ணி அதில் வந்து டீம் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க பிரசிடென்ட், ஏன்னா இப்போ அவங்க காலேஜ் போய் அவங்க வேறு வழி இல்லை. உங்களை காலேஜ் அனுப்பணும்னா இது ஒரு பிடிவாதமாக இருக்கும்போது அது வந்து வியாபாரத்தில் பிடிவாதமாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம், எனக்கு தோணின விஷயம். அதனால் அதுக்கான ப்ராசஸ் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் அவங்களுடைய ப்ராசஸில் அவங்களுடைய டீம்லேருந்தே வந்து அந்த பிரசிடென்ட் டைமன் அப்படின்றது வந்து ஒரு 2 நாளில் பிளான் பண்ணி அவர் சார் முடித்தார். சாரு கீழே முடித்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு டீமும் வந்து அவங்களோட ஐடியில் வந்து இந்த வார சீசன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஐடியில் வந்துருக்கோம். 6000 பிவி 6000 பிவி இதெல்லாம் ஏற்கனவே வந்துச்சு. அவங்களுடைய பேரில் நான் போட்டிருக்க ஐடி மூலமாக 60,000ன்றதெல்லாம் வந்துருச்சு. நான் ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா, அவங்கள சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 years பிஃபோர் டபுள் சீலிங்லாம் வந்தது. இவங்களுக்கு தெரியும் பழைய ஆட்கள்லாம். அதில் வந்து மெயினாக அவங்களுடைய பேரில் தான் வந்தது டபுள் சீலிங். ஆனால் அந்த டைம்லலாம் வந்து சிஇடிக்கு வந்து இந்த நாமினேஷன்லாம் கிடையாது. நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்னு நாமினேஷன் கிடையாது. இப்போ வந்து 60,000 2 வாரம் இன்கம் எடுத்தால் சிஇடி போஸ்ட்டுன்னாங்க. அப்போ அந்த டைம்லலாம் கிடையாது. ஸோ இப்போ அந்த மாதிரி அவங்களே இண்டிவிஜுவலாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அந்த விஷயத்தில் அவங்களா பண்ணதுனால தான் இந்த ரெக்கக்னைசேஷனே நான் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெகுலர் அந்த டீமோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங்கில் இருப்பாங்க. அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து சேஞ்சஸ் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் டீம் வந்து பெஸ்ட்டு டீமாக போனோம். எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு சீடியாக ஒரு கேட்டகரிக்கு போனாலும் பெஸ்ட்டு டீமாக வரணும். பெஸ்ட்டு பர்சனாக இருக்கணும். அந்த பர்சன் இன்கமோ டிபியோ ஒருத்தவங்களை வந்து மோல்ட் பண்ணாது. ஆட்டிடியூடு தான். ஆட்டிடியூடும் அவங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு இங்கே வந்து ப்ராசஸ் ஆகிடும். இங்கே இருக்கிறவங்க எல்லாராலையுமே ஜெயிக்க முடியும். எண்ணங்களில் தூய்மை இருக்கும் எல்லாருக்குமே. அது மட்டும் ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிரசிடென்ட் டைமண்ட் சொல்லின்னு இருக்காங்கல்ல, 60,000 ரூபாய் இன்கம். அது நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க, நாங்கள் எப்படிங்க பண்ணுறது, நாங்களே பண்ண முடியுமா, டீமே இல்லை என்னால் ப்ராசஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஓகேவா? ஆனால் அதை காட்டிலும் டீம் எடுத்து பண்ணுறதும் ஈஸியாக முடியும். இன்னும் நமக்கு 3 வார காலம் இருக்குது. ஸோ அதுதானுப்பா உங்கள் டீமில் யாருக்காவது சொல்லுவோம். ஸோ இப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட ஐடியில் லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே 6000 பிவியும் இங்கே 6000 பிவி வந்தால் இங்கே 60,000 ரூபாய் இன்கம் வரும். ஒருத்தருக்கு டீமே இல்லை அப்படின்னா கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் 1000 பிவிக்கு பிளான் பண்ணலாம். ஐடி வந்து 15 ஏரியா 16 ஐடி வரும். ஓகேங்களா? 12 பேர் 500 பிவிக்கு பிளான் பண்ணால் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 500
தெரியுது.